கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். லண்டன் சென்று திரும்பி வந்த அண்ணாமலை அவர்கள் கடந்த 1 மாதமாக தமிழ்நாட்டுல ஒரு பரபரப்பான அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தற்போது கூட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த கொடுமையை கண்டித்து ஒரு சாட்டையடியை கூட இன்றைய தினம் நிகழ்த்தி இருக்கிறார். இது தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. கூடுதலாக திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை செருப்பே அணிய மாட்டேன்ற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு அறிவார்ந்த ஒரு செயலாக நான் பார்க்கவில்லை. காரணம், தன்னைத்தானே வருத்திக் கொள்வது என்பது அது ஒரு ஒரு அரசியலுடைய பண்பாக ஆகாது. நம்ம இந்திய நாட்டுல எந்த அரசியல்வாதியும் செய்யாத ஒரு கோமாளித்தனத்தை திரு அண்ணாமலை செய்திருக்கிறார். அவருடைய போராட்டம் எப்படியா இருக்க வேண்டும்? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை வீழ்த்துவதற்காக நான் செருப்பு அணிய மாட்டேன், சாட்டையை எடுத்துக்கொண்டு நானே என்ன செய்ய சுழட்டிக் கொள்வேன், என்னை நானே அடித்துக் கொண்டு நான் என்னை வருத்திக் கொள்வேன் என்று எந்த அறிவாளியும் முடிவெடுக்க மாட்டான், எந்த அரசியல்வாதியும் முடிவெடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நகைப்புக்குரிய ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதுல ஒரு ஆன்மீகத்தையும் கலந்ததா சொல்றாரு. சாட்டை எடுத்து அடிக்கிற காட்சி நானும் பார்த்தேன். வீரவேல் வெற்றிவேல் என்று முழங்குகிறார்கள். அதாவது முருகப்பெருமான், இந்துக்கள் தமிழ் சமூகம் கடவுளாக கொண்டாடக்கூடிய அந்த முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கு நான் நடந்தே செல்ல போகிறேன், திமுகவுடைய ஆட்சியை வீழ்த்துவரை நான் காலையில செருப்பளிக்க மாட்டேன் என்று அவர் ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் பண்ணுகிறார். இது ஒரு தவறான மாதிரி. சட்டப்படி குற்றம் கூட. இந்திய நாட்டினுடைய சட்டம் இதுக்கு எதிராக இருக்கிறது. முருக பக்தர்கள் கோபப்படக்கூடிய அளவுக்கு இந்த பணிகளை செய்கிறார் என்று நான் கருதுகிறேன். இது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒன்று. இல்ல, முருக பக்தர்கள் இதுல என்ன கோவப்பட வேண்டியது இருக்கு? அவர் ஒரு வேண்டுதலா தானே அதை வைக்கிறார், திமுக ஆட்சி அகற்றணும். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில அவர் ஒரு பாஜகவுடைய மாநில தலைவர், ஒரு அரசியல்வாதி. முருக பக்தர்களை பொறுத்தவரையில எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஆள். முருகனை பொறுத்தவரையில எல்லாத்துக்கும் பொதுவானவர் தானே. மதங்களை கடந்து முருகனை நேசிக்கக்கூடிய, அவருடைய வாழ்க்கை முறையை நேசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறார். உதாரணமாக அறுபடை வீரர்கள் ஒன்றான திருச்செந்தூர் எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள ஊர். அங்க நான் முஸ்லீம். சர்வ சாதாரணமா நான் என்ன செய்வேன்னா, அந்த கோயில் வளாகத்துல அங்க இருக்கக்கூடிய கடற்கரையில எங்க ஊர்ல இருந்து நிறைய மக்கள் என்ன செய்வாங்க, திருவிழா காலங்களிலும் இல்லாத டைம்லையும் அங்கே சென்று வருவது வழக்கம். காற்று வாங்க போவோம். நல்ல ஒரு சூழல். நிறைய பக்தர்கள் வருவாங்க. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என்று எல்லாரும் ஒரு சேர சங்கமிக்கக்கூடிய இடம். இப்ப அண்ணாமலையுடைய சித்தாந்தம் என்ன? முருகரை ஏற்ற சித்தாந்தமா? கிடையாது. இப்பதான் பயமா இருக்கு. இப்போ முருகன் கோயிலுக்கு எங்க ஊரை தாண்டி தான் என்ன செய்யணும், அவங்க போக வேண்டும். பல நேரங்கள்ல அந்த பேருந்துகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வசதி நாங்க செய்து கொடுப்போம். நீ சொல்லி காட்டுன்னு இல்லை. எங்க ஊர் இஸ்லாமிய நிறைந்த ஊர். எங்க ஊர்ல இருந்து சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அவங்களுக்குள்ள தேவையை நிறைவேற்றுவோம். பாத யாத்திரையா செல்லக்கூடிய மக்களுக்கு நாங்களே தண்ணீர் போட்டுருவோம். சமூக நல்லிணக்கம் சமய அந்த ஒற்றுமை அந்த அளவுக்கு இங்கே இருக்கிறது. அப்ப அப்படி ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு வாஞ்சியோடு வாழக்கூடிய இடத்துல, அதுவும் முருகன் கோயில் முருக பக்தர்கள் இடத்துல இவர் அரசியல் செய்வதற்காக பச்சை துணியை கெட்டிக்கொண்டு வீரவேல் வெற்றிவேல் முழங்கிக்கொண்டு எதிர்க்கு வருகிறார் என்கிற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா RSS சித்தாந்தத்துல ஊர்னவர் அண்ணாமலை. அப்ப முருக பக்தர்களும் அறுபடை வீடுகளை நிர்வகிக்கக்கூடியவர்களும் இந்து அறநிலையத்துறையும் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏன்னா அண்ணாமலை வளர்க்கப்பட்டதும் வார்க்கப்பட்டதும் ஒரு சனாதன சித்தாந்தத்துல, RSS உடைய சித்தாந்தத்துல உருவானவர். ஒரு காலமும் சமூக நல்லிணக்கத்தையோ சமய நல்லிணக்கத்தையோ அவங்க விரும்பாதவங்க. அப்ப ஒற்றுமை வாஞ்சியோடு வாழக்கூடிய முருகருடைய அறுபடை எல்லா வீட்டுக்கும் போங்க. அங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றா இருப்பாங்க. அது போல கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒன்றா இருப்பாங்க. இந்த உரிமையில வேட்டு வைக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிட்டாங்களோ என்று எங்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது. தமிழக காவல்துறை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தன்னைத்தானே வருத்திக் கொள்வதற்கு எதிராக சட்டங்கள் இருக்கிறது. இப்படி எல்லாம் தன்னுடைய விளம்பரத்திற்காக எதுக்கு சொன்னா நமக்கு தெரியல. அவர் திமுக அரசை வீழ்த்துவதற்காக சொல்றார். தன்னைத்தானே வருத்திக் கொள்வதற்கு
இந்தியன் பீனல் கோடுடைய சட்டங்கள் வந்து நேரடி எதிராக இருக்கிறது, நேர் முரணாக இருக்கிறது. இல்ல அது பெண்களுக்காக குறிப்பாக தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. அவங்களுடைய ஒரு அண்ணனா, அவங்க குடும்பத்துல ஒருவனா தான் அந்த மாரியான ஒரு போராட்டத்தலாம் செய்றேன்னு சொல்றாங்கல்ல. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த கோர சம்பவம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. காவல்துறை மீது ஏவப்பட்ட மிகப்பெரிய சவால் இது. தமிழக அரசு, குறிப்பா வந்து ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு விடுக்கப்பட்ட சவால். இதை நிவர்த்தி பண்ண வேண்டும், இதை சரி பண்ண வேண்டும், பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இப்படி கோரிக்கை வச்சிருந்தா நம்ம கோரிக்கை நம்ம சேர்ந்து வழி நம்ம கோரிக்கை தானே. இனி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த கோர சம்பவமோ வேற எந்த யூனிவர்சிட்டியிலும், எந்த பல்கலைக்கழகத்திலும், எந்த கல்லூரியிலும், எந்த பள்ளியும் நடக்கக்கூடாது என்பதற்கான சட்டத்தை வந்து செய்யுங்க, கடுமைப்படுத்துங்க. குற்றவாளிகளை வந்து சட்டத்துக்கு முன் இருந்து தண்டிங்க. காவல்துறை வந்து என்ன செய்ய மெத்தனமா இருக்கக்கூடாது. இதான் நம்முடைய குரலா இருக்குது. இப்படித்தான் ஒரு அரசியல் அரங்கில ஒரு சமூக நோக்கு பார்வையோடு வந்து நம்ம செய்ய வேண்டுமே தவிர, சாட்டை எடுத்து அடிப்பேன், செருப்பு போட மாட்டேன்னா இது என்ன இதுங்கிறேன். ஐபிசி செக்ஷன் 317, 337 இதெல்லாம் என்ன சொல்லுது? ஒருவர் தன்னைத்தானே பொது வழியில வருத்தி கொண்டால் 1000 ரூபாய் ஃபைனு. இருக்கா இல்லையா? இந்தியன் பீனல் கோடு. மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் இருக்கு பாருங்க 2017. அதுபடியும் இந்த மாதிரியான வந்து வேலைகள் பண்ணீங்கன்னா உள்ள புடிச்சு போட்டுருவாங்க. 6 மாசம் வரைக்கும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும். அப்ப இதையெல்லாம் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசராக பணிபுரிந்த அண்ணாமலைக்கு தெரியாதா? ஒரு காவல்துறையுடைய உயர் பதவியில இருந்ததா சொல்றாரு. அவர் இதெல்லாம் சட்டத்தை படிக்காதவரா? ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நான் படித்து முடித்து விட்டேன்னு சொல்றாரு. இந்த படிச்ச லட்சணம் தான் இதானா? சரி, இவருக்கு முன்னாடி இருந்தாங்களா பாஜகவுடைய மாநில நிர்வாகியாக என் அண்ணன் இள கணேசன் போன்றவர்கள் இப்படி செய்தார்களா? மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் இப்படி சாட்டை எடுத்து சொல்லிட்டாங்களா? இந்தியாவிலே வேற யாராவது செஞ்சிருக்காங்களா அந்த மாதிரி? இல்ல அப்ப இது தமிழர்களுடைய ஒரு ஒரு விளம்பர மரபுன்னு தானே பைத்தியமாக சொல்றாரு. தெரிகிறது. ஆஹ் இல்ல தமிழர்களுடைய ஒரு மரபு தான் இது. சாட்டை அடியலாம் அப்படின்னு தானே அவரு சொல்றாரு. தமிழர்களுடைய மரபு என்னங்க? அதாவது அந்த வித்தைக்காரர்கள் வருவார்கள், புரளி வித்தை என்றுலாம் சொல்லுவார்கள். சாமிக்காக நேர்ந்திருக்கோண்டு அவங்களை தன்னைத்தானே வருத்திக் கொள்வார்கள். சாட்டையில அடிப்பாங்க, ரத்தமா ஓடும். இது வந்து ஒரு நேர்த்திக்கடனுக்காக செய்வார்கள். அப்படியே இல்லையா? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, காலில் செருப்பு போட மாட்டேன். அதுக்கு ஒரு சொல்றார், நான் பக்தியின் அடிப்படையிலன்னு சொல்றாரு. நான் முருகன் பெருமாளுக்காக நான் நேர்த்திக்கடன் செய்திருக்கேன். அதனால சாட்டை அடிக்கிறேன்னு சொல்லல அவரு. நான் முருகன் பெருமானுக்கு நான் நேர்த்திக்கடை செய்திருக்கிறேன், அதனால நான் செருப்பு அணிய மாட்டேன் அப்படி சொல்லல. திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவேன், அது வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேங்கிறார். அப்ப இதைத்தான் நீங்க படிச்சுட்டு வந்தீங்களா? நீங்க வந்து லண்டனுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்குன்னு பார்த்தோம். ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 2026 வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் பாஜகவுடைய தமிழக தலைவராக இருக்க வேண்டும் என்று பல பேட்டியில நானே விருப்பம் தெரிவிச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? இது போன்ற கோமாளித்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாரு. டெபாசிட் 234 காலி பண்றதுக்கு எங்களை மாதிரி அரசியல்வாதிக்கு இதுதான் சரியாக இருக்கு. எங்க தலைவர் எழுச்சி தமிழர் கூட அழகா சொல்லியிருக்கிறாரு. லண்டன் போயிட்டு வந்த பிறகு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியவில்லை. ரொம்ப வருத்தமா இருக்கு. அவருடைய போராட்ட அறிவிப்பை பார்க்கும்போது நகைப்புக்குரியதாக மாறிவிடக் கூடாது என்று திருமாவளவன் தலைவர் எழுச்சி தமிழ் சொல்லக்கூடிய அளவுக்குலாம் இருக்கிறது. அப்ப நீங்க ஆன்மீக ஒரு விஷயத்தை கொண்டு நீங்க அரசியலாக்குறாங்க, இது தப்பு என்று சொல்கிறோம். ஆக சட்டத்தின் அடிப்படையில, சட்ட பிரிவின் அடிப்படையில தப்பு. ஆன்மீகத்தை கொண்டு வந்து அரசியல போத்து கோமாளித்தனமாக இருக்கிறது. இதையெல்லாம் வைத்தான் சொல்கிறோம். மற்றபடி அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையை வந்து வன்மையா கண்டிக்கிறோம். காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இப்ப இந்த சம்பவம் ஒரு புறம் இருந்தாலும், இப்ப கடந்த காலங்கள்ல பல்வேறு தலைவர்கள் வந்து நடைப்பயணம் போயிருக்காங்க. ஒரு வாகன பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாரி அண்ணாமலை அவர்களுடைய இந்த 48 நாள் விரதம் வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு விரதமா கூட நம்ம பார்க்கலாம்ல. இந்த 48 நாள் விரதம் வந்து எல்லா கோயில்களிலும் எல்லா பக்தர்களும் வந்து அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவங்க மதம், அவங்கவுங்க மார்க்க அவங்களுக்கு பெருசு. இஸ்லாமியர்கள் உண்ணா நோன்பு இருக்கவில்லையா? வருஷம் ரமலான் மாசத்துல 30 நாட்கள் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம காலை நேரத்துல சூரியன் உதயமாக முன்னாடி இருந்து சூரியன் அஸ்தமான பிறகு வரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 13 மணி நேரம் உண்ணா நோன்பு இருக்கிறார்கள். வருஷம் இருக்கிறாங்க. அது போல கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், இந்து நண்பர்களும் இருக்கிறார்கள். இது அவங்களுடைய சமய வழிபாடு.
இதை ஏன் வந்து அரசியலோடு கணக்கிறான்னு கேட்கிறேன். 48 நாள் நீங்க வந்து உண்ணாவிரதம் இருந்து விட்டால் ஆட்சிக்கு வந்துருமா? 48 நாள் நீங்க செருப்பு போடாம அடைஞ்சீங்கன்னா ஆட்சிக்கு வந்துருமா? இது முட்டாள்தனமா இல்லையா? அது அறிவார்ந்த ஒரு வாதமா இது? நான் வந்து திமுக ஆட்சியை கவிழ வேண்டும். அதான் நாங்க வந்து 40 நாள் குளிக்க மாட்டேன்னு சொல்றான்னு வைங்க ஒரு ஆளு. என்ன நினைப்பேன்? என்ன இவன் 40 நாள் குளிக்க மாட்டேங்கிறான். தலையில வந்து பேன் தான் பிடிக்கும். அதாவது நோய் நோய் வந்துவிடும். மனுஷன்னா குளிக்கணும். அதுபோல நான் வந்து 48 நாள் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன். நான் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன்னு முடிவு பண்ணான்னு வைங்க ஒரு ஆளு. நான் அண்ணாமலை சொல்லவில்லை. வேற யாராவது நான் வந்து மேல ஆடையோ, கீழ ஆடையோ வந்து நான் என்ன செய்ய மாட்டேன். உடுக்க மாட்டேன். திமுக ஆட்சியை வந்து வீழ்த்துவரை நான் அம்மனமா தான் நான் போவேன்னு யாராவது முடிவெடுத்தா நம்ம வரவேற்போமா? என்ன முட்டாள்தனமா இருக்குது. அறிவார்ந்த வாதம் இல்லையே. சொல்ல மாட்டோமா? அப்ப அவன் என்ன செய்வான்? அவனுக்கு மனநோய் பாதிக்கப்பட்டு விட்டது. அவனுக்கு வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிற கேஸ். அப்படிதானே நம்ம சொல்லுவோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இது ஒரு போராட்ட அறிவிப்பா இருந்தா இது யார் என்னன்னு புரியல எனக்கு. அப்ப இந்த அளவுக்கு முட்டுச்சத்துல நிக்கிறாரா? அப்படி பேசும்போதே சொல்றாரு ஐபிஎஸ் ஆபீசர். நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தானே போலீஸர். அருணனை பத்தி பேசுறாரு. நீங்க எஃப்ஐஆர்ல வந்து எப்படி கசிய வெளியே விட்டீங்க? எஃப்ஐஆர்ல எப்படி செக்ஷன் அதெல்லாம் பேசுங்க. அதுல வந்து நீங்க பச்சை துண்டை கட்டாமே நீங்க பேசலாம். சாட்டையை கையெடுத்து அடிக்காமே பேசலாம். எல்லாரும் பேச வேண்டியது. அது நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். எஃப்ஐஆர் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் நீங்க வந்து புலனாய்வு விசாரணைய அறிக்கைகள் வந்து எப்படி வெளியாச்சு? அது வந்து எப்படி லீக் ஆச்சு? அதை வன்மையாக என்ன செய்யணும் கண்டிக்கிறோம். அந்த காவல்துறை வந்து என்ன செய்யணும்? ஏதோ சம்திங் ராங் நடந்திருக்கிறது. இந்த உரிய விசாரணையை ஏற்படுத்தினா பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பிள்ளைங்க. ஒரு காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டியுடைய படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, ஒரு மாணவி. அவங்களுடைய விஷயங்களை வந்து கசிய வெளியே விட்டால் அவர் எப்படி பாதிக்கப்பட்டாங்கிற மேட்டர் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா காலங்காலத்துக்கு அது ஒரு கரும்பு புள்ளியாக ஆகிவிடாதா? அதனால்தான் இந்த மாதிரி ரேப், பாலியல் வன்கொடுமை கொண்ட வழக்குகள், போக்சோ சட்டத்தில் உள்ள வழக்குகள் எல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க. எஃப்ஐஆர் வந்து ஆன்லைன்ல பதிவு செய்ய மாட்டாங்க. இது காவல்துறை வந்து சட்டப்பிரிவு சட்டமே அப்படி இருக்கிறது. காவல்துறை நம்ம கண்காணிப்பாக இருந்திருக்க வேண்டும். எப்படி வெளியே வந்துச்சு? பத்திரிகையாளருமே வெளியே வந்ததாக சொல்கிறார்கள். அப்ப அது ஒரு விசாரணை செய்ய வேண்டும். அதையெல்லாம் நம்ம கண்டிச்சு வலியுறுத்தி சொல்லலாம். ஆனா அண்ணாமலையுடைய அந்த இது அப்படி வலியுறுத்துற மாதிரி தெரியலையே. ஒரு பக்கம் போலீஸ திட்டுறாரு, இன்னொரு பக்கம் செருப்பு போட மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி ரொம்ப வரைஞ்சு கட்டிட்டு அவரை ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுகிறார். சாட்டை எடுத்து அவரே அடிச்சுக்கிறாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று சொல்கிறார். மேலாளர் இல்லாம பொது வழியில என்ன செய்றாரு நிக்கிறாரு. குண்டக்க மண்டக்க பேசக்கூடியதா இருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லித்தான் அவரை ஒரு பரிதாபமாக பாக்குறாங்க. நான் கேட்கிறேன் அண்ணாமலை எங்க எங்க போயிருந்தாரு? இப்போ அண்ணாமலை வந்து மணிப்பூர் கலவரம் எவ்வளவு பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். எவ்வளவு பெண்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து குக்கி இனத்து மக்களை வந்து கருவறுக்கப்பட்டாங்களே. இன்னும் வந்து பிரச்சனை பத்தி எரிஞ்சு கொண்டு இருக்கிறதே. அப்ப அண்ணாமலை வந்து செருப்புடன் நடந்தாரா? சாட்டை எடுத்து வந்து கையை அடிச்சாரா? எங்க பிஜேபிக்கு எதிராகவே நாங்க அங்க எங்க மணிப்பூர்ல பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமரே போகவில்லை, செல்லவில்லை என்று இன்னும் குற்றச்சாட்டு இருக்கிறதே. அதுக்கு எதிராக வந்து யாரு கையில சாட்டை எடுத்து யார் அடிக்கிறது? அண்ணாமலை பதில் சொல்லுவாரா? அவ்வளவு ஏன் தலைநகர் டெல்லியில மல்யுத்த வீராங்கனைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சா இல்லையா? யார் ஆட்சியில? புண்ணியமா எங்க மோடிஜி ஆட்சியில் தானே. சர்வதேச அளவுல வந்து அந்த பிரச்சனை இஷ்யூ ஆச்சா இல்லையா? மல்யுத்த வீராங்கனைகள் இந்தியாவுக்கு பேரும் புகழும் சேர்த்த ஒலிம்பிக் வரைக்கும் போய் மெடல் வாங்கின வீராங்கனைகளுக்கு வந்து பாலியல் சீண்டலு. அது பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதை எதிர்த்து யாராவது சாட்டை எடுத்து அடிச்சாரா? அண்ணாமலை அடிச்சாரா? செருப்புட மாட்டேன்னு சொல்லி சபதம் ஏற்றாரா? அப்ப இது என்ன மாதிரியான ஒரு ஒரு புரிதல் இது? எத்தனையோ வழக்குகள் உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் பெண்களுக்கு நடக்கிறது. ரோட்டில் வைத்து வந்து தலித் பெண்கள் எல்லாம் வந்து அடிச்சு நிர்வாணமாக்கி ஓட விட்டு அடிக்கிறாங்களே, கொள்றாங்களே. சட்ட ஒழுங்கு அந்த அளவுக்கு சந்தி சிரிக்கிறதே. அண்ணாமலை எங்க போயிருந்தாரு? RSS பாஜக கடந்த 50 ஆண்டுகள் நடத்தி காட்டிய வந்து கலவரத்துல பாதிக்கப்பட்டதுதான் யாரு? குஜராத்ல 2002 புண்ணியமா மோடி வந்து குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது, இப்ப உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா குஜராத்துடைய அமைச்சராக இருக்கும்போது 5000த்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களை வந்து கொண்டொழித்தார்களே. குறிப்பா பெண்களை, நிறை மாத கற்பிணியை வயிற்றுல சூலாயத்தை வச்சு குத்தி கிறிஸ்துவை வெளியிறுத்தி பெட்ரோலை வைத்து எரித்து கொலை செய்தார்களே. யார் சாட்டை எடுத்து யார் அடிக்கிறது? இப்போ என்னமோ பெண்களுடைய பாதுகாப்பை வந்து அண்ணாமலை தான் வந்து பெருசா வந்து பண்ற மாதிரியும்,
சட்ட ஒழுங்கு ஏதோ தமிழ்நாட்டில் தான் பயங்கரமா சீரழிஞ்சு போய்விட்டோமா, நீங்க பில்டப் கொடுத்து என்னத்தை சாதிக்க போறீங்க? சம்பவம் நடந்து 5 மணி நேரத்துல வந்து சம்பந்தப்பட்டவன் வந்து என்ன செஞ்சிருக்கு, கைது செய்திருக்கு காவல்துறை. விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவன் திரும்ப வலிக்கு வந்து கால கையை உடைச்சிருக்கிறான். என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அப்ப என்ன மேட்ருங்கிறத வந்து சொல்லணுமா இல்லையா? சரி, பொள்ளாச்சியில இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கும்போது அதிமுக பொள்ளாச்சியில வந்து கல்லூரி மாணவர்கள் எல்லாம் மாணவிகள் வந்து பாதிக்கப்பட்டால வீடியோலாம் வந்து வெளியே வந்ததை அப்ப அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் என்ன? டாட்டால யார் அடிக்கிறோம் சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நகைப்புக்குரியதாக இருக்கிறது. திமுக ஆட்சியை அவர் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக பகிரங்க முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தாரு. அவர் வந்து மலை போல் நம்பி இருந்த கோயம்புத்தூர் மக்களை அவர் கைவிட்ட பிறகு அண்ணாமலைங்கிறது சும்மா வேஸ்ட், ஒரு பிம்பம் அப்படிங்கிறது கட்சிக்குள்ளேயே தெரிந்து விட்டதால் ஒரு பரபரப்பு செய்திக்காக இந்த மாதிரி காலில் செருப்பு போட மாட்டேன், சாட்டை எடுத்து அடிப்பேன்னு சொல்றாரு என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அண்ணாமலை குறித்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.